குமாரதேவி, உன் லைஃப்ல எவ்வளோ அதிசயங்களையும் அற்புதங்களையும் ஆண்டவர் சேர்த்துருக்கிறார். அப்பப்போ நீ வந்து சொல்லிக்கிட்டே இருப்ப. சில சமயம் நான் ஃபோன் அட்டன் பண்ணாட்டி கூட வருத்தமே பட மாட்டேன். அடுத்த நாள் பாடும்போது மேடம் தெரியும் நீங்கள் ஜெபம் பண்ணுவீங்க அப்படின்னு. அப்படி ஆண்டவர் நம்முடைய பிரேயர் மூலமாக ஆண்டவர் ஒன்று செய்த மற்றொரு நன்மையை நீ வந்து கொஞ்சம் சொல்லணும். நம்ம எந்த இடத்துல குடியிருக்கணும், இருக்கோம் ஆபிரகாம் தேசத்தை விட்டு ஆண்டவர் வழி நடத்துறாரு, அந்த இடத்த விட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் விசுவாசத்தோடு அப்படி போகிறோம். அப்படி உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஆண்டவர் நடத்திருக்கிறாரு? ஒரு இடம் வாங்கணும், ஒரு ரெண்டு இடத்த வந்து பார்த்தோம். ஆனா வந்து உங்ககிட்ட நான் ப்ரேயர் பண்ணி 2 இடத்தையுமே உங்ககிட்ட சொன்னேன். அப்போ மகால் பக்கத்துல இருக்க இடம் தான் கர்த்தர் வந்து ஆசீர்வாதமா, காணாவூர் கல்யாணத்துல அதிசயம் நடந்த மாதிரி இந்த இடத்துல அதிசயம் நடக்கும் அப்படின்னு சொன்ன உடனே என்னுடைய கணவர் வந்து உங்களுடைய ப்ரேயரை மதிச்சு உடனே அடுத்த நாளே அட்வான்ஸ் கொடுத்துட்டாரு. அந்த இடம் வேண்டாம், அது வந்து தொலைதூர பார்வையா இருக்கு, இது காணாவூர் கல்யாணத்துல அதிசயம் நடந்த மாதிரி அதிசயம் நடக்கும். இப்ப அந்த இடம் பயங்கர வேல்யூவா மாறிக்கிட்டு இருக்கு. கர்த்தருடைய கிருபை, நீங்க தான் பிரேயர்ல சொன்னீங்க இந்த இடத்த வாங்குங்க, கர்த்தர் காணாவூர் கல்யாணத்துல அதிசயம் நடத்துன மாதிரி இந்த இடத்துல அதிசயம் நடத்துவாருங்க. அது பக்கத்துல கல்யாண மண்டபம் இருக்கு, 2 கல்யாண மண்டபம் இருக்கு. சரி சரி. அது பக்கத்துல வீடுகள்லாம் வந்துச்சு. இப்ப நான் பயங்கரமா இல்ல வேற திருப்பி அந்த இடத்துல இடம் சேர்த்து வாங்கலான்னு பார்த்தா அது இடம் இல்லை. அந்த அளவுக்கு இப்ப வேல்யூவா மாறிக்கிட்டு இருக்கு. எல்லாம் உன்னுடைய பிரேயர் எல்லாம் நிச்சயமா செய்ய மாட்டேங்க இல்லம்மா, எல்லாத்துக்கும் ஜெபம் பண்ற என்ன பிரேயர் பண்ணோம். உங்ககிட்டதான் நான் ஃபர்ஸ்ட் பிரேயர் பண்ணி, என் கணவர் வந்து உங்களுடைய பிரேயரை வந்து ரொம்ப மதிக்கிறாரு. மதிச்சு மறுநாள் அட்வான்ஸ் கொடுத்துட்டு வந்துட்டாரு. ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் கொரானி பிடிச்சு வச்சோம். நாங்க வந்து ஒரு இந்துவா இருந்தாலும் நான் ஏசப்பாவை தான் முழுமையா நம்புறேன். நான் என்ன சொல்றேன் அப்படின்னு சொன்னா, ஃபார் எவ்ரிதிங் மை ஸ்டூடெண்ட் குமாரதேவி she will pray. அந்த சித்த மாத்திரம் நடக்க மாட்டோம், அப்படியே அவ பண்ணுவோம். அது ஒரு பெரிய காரியம். எல்லா ஜபத்திலையும் பெரிய ஆசீர்வாதம், பெரிய கஷ்டமான காரியம்னா சித்த மாத்திரம் நிறைவேறட்டும் அப்படின்னு. அந்த குமாரதேவி அப்படி சொன்ன உடனே ஆண்டவர் எனக்கு அதை காமிச்சார். இதோ ஒரு கல்யாண மண்டபம் பக்கத்துல தான் இருக்குது, இன்னொரு இடத்துல தள்ளி இருக்குது. எப்படி ஆண்டு நம்பிதுக்கு அரசனே உள்ளவராக இருக்கிறார் பாருங்க இல்லையா? இந்த இடத்த ஆண்டவர் காமிக்கிறார். இந்த இடம் வேண்டாம், இந்த இடத்த என் பிள்ளைக்கு வாங்க சொல்ல அப்படின்னு. ஆண்டவர் உடனே நீ ஏசாமி ஏற்றுக்கொண்ட அவரும் உன்னுடைய காரியங்கள் மீது நம்பிக்கையா இருக்கிறார் இல்லையா? எத்தனை உண்மையான கிறிஸ்டின்ஸ் நம்ம சொல்றோம், விசுவாசம் இல்லை, நம்பிக்கை இல்லை, ஒன்றும் இல்லை. பட் ஃபார் எவ்ரிதிங் யூஸ் டு ப்ரே. நடைபெறட்டும் நீ ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ற, ப்ரேயர் பண்ணி அந்த விஷயம்ல ஆண்டவர் காமிச்சாரு, அதேபடி நடக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணோமா? அதே தாப்பனே உங்களை துதிக்கிறோம், பாப்பனை வணக்கிறோம். ஸோ நம்ம எத்தனையோ முறையாப்பா எங்களுக்கு இஷ்டப்படி நாங்கள் நடக்கிறோம், இஷ்டப்படியான காரியங்களை செய்கிறோம். அதெல்லாம் விட்டுட்டு ஆண்டவரை இயேசு சத்தத்தை நான் கேட்குறேன். இயேசு போதுமே என்ற பாடல் சத்தம் இயேசு அவங்க வெளிப்படுத்திட்டோம் அப்படின்னா ஞானகுமாரதேவி ஒரு இடம் வாங்கும்போது 2-3 இடத்த காமிச்சது. இந்த இடம் இப்படி இருக்காமன்னு. ஆமாம் மேடம், ஆமாம் மேடம், ஆமாம் சுவாமி, நீங்கள் அந்த இடத்த எனக்கு காமிச்சிங்க, ஆச்சரியமாக இருந்ததப்பா. அதே போல் இந்த இடத்த வாங்க செய்வீங்கப்பா. எல்லாம் 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 உன்னுடைய கிருபையப்பா, உன்னுடைய இறக்கங்கள் ஆண்டவரே. தொடர்ந்து கர்த்தாவே தேவரே, மனம் கலங்கி தவித்து கொண்டு திசை தெரியாமல் ஒவ்வொரு வாழ்க்கையில பல இடங்களிலும் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற மக்களுக்கு உடைய மகிமை வெளிப்படுத்தி அவங்களை ஆசீர்வதி. ஆமென். ஆமென்.